இப்போ இந்த மேடை சம்பவத்துக்கு அப்படின்னு வந்தோம்னா ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு தான் வந்து தலைவனுக்கு கடைசி ஃபங்க்ஷன் அப்படின்னு சத்யராஜ் சார் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அது மணிவண்ணன் சார் டைரக்ஷன், நல்ல டைட்டிலு. முதல் முறையாக வந்து பெரிய கேரக்டரு சத்யராஜ் சார் அவர்களும் சிவாஜி சார் அவர்களும் ரெண்டு ஈவனாக இருக்கும். இவர் கதாநாயகனாக இருந்தாலும் சிவா சார் கேரக்டரு பிரமாதமாக இருக்குது. சாங்கு ஏ ராஜா ஒன்றானும் இந்த அந்த மாதிரி சாங்ஸு, படங்கள் மிகப்பெரிய ஹிட்டு. சிவாஜி சார் ஒரு பெரிய அரசு சம்மந்தப்பட்ட அதிகாரி, இவர் ஒரு குற்றவாளிங்கிற மாதிரி பிரமாதமாக பண்ணி படம் ஹிட்டு. அந்த படம் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் வந்து தலைவரை வந்து தலைமை தாங்குறாரு. தலைவர் பக்கத்துலேயே சிவாஜி சார் உட்காந்துருக்காரு. ஆமாம், அதுக்கு பக்கத்து சீடு வந்து நம்பியார் சாமி உட்காந்துருக்காரு, சித்தராட்சம்மன் இருக்கார், சத்யராஜ் சார் ரொம்ப சூப்பராக முடியெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அவருக்கு. ஆமாம், ஒரு கண்ணாடியும் போட்டிருப்பார். அப்புறம் மணிவண்ணன் சார் இப்படிலாம் இருந்து அந்த இடத்துல எம்ஜிஆர் அவர்கள் அதிகமாக சிரித்த காட்சிகள் எது தெரியுமா? அந்த ஃபங்க்ஷனில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்தவர் சத்யராஜ் அவர்கள் பேசுவார்கள். அப்படிங்கும்போது சத்யராஜ் எல்லாம் பேசிட்டு, பெரியோர்களே, தாய்மார்களே, மாண்புமிகு தமிழக முதல் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் அவர்களே, சாமி நம்பியார் சாமி அவர்களே, இதெல்லாம் பேசி வரும்போது அம்பிகா ராதா சிஸ்டர்ஸ் அவர்களே அப்படின்னு சொல்லுவார். இதை சொன்ன உடனே அந்த மாதிரி அம்பிகா ராதாவை வந்து நான் சிஸ்டர்ஸ்ன்னு சொன்னதுனால நீங்கள் நான் இழிச்சாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அம்பிகாவும் ராதாவும் அவங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னா ஆடிட்டோரியம் அப்படியே களை கட்டுச்சு. அந்த இடத்துல வந்து மக்கள் திலகம் வந்து சிரித்த சிரிப்பு வந்து அடக்க முடியாத ஒரு சிரிப்பு. அதை பார்த்து ஆடிட்டோரியம் சிரிச்சதுங்கிறது வந்து ஒரு மறக்க முடியாத விஷயம்.